ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகு சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, தன மாயா ரெண்டு பேருமே பிரின்ஸிபல்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இப்படி தனத்தோட பேர் வந்து லிஸ்ட்டில் இல்லைன்னு உடனே பிரின்ஸிபல் வந்து கார்த்திகை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்து தனை வந்து நம்ம காலேஜ் மாணத்தை காப்பாற்ற மாட்டா சார், இவளோட ஃபோக்கஸ் வந்து விளையாட்டில் இல்லை வேறு ஏதோ ஒன்றில் இருக்குது அப்படின்னு சொன்னது. சார், நீங்கள் காரணமே இல்லாமல் அவளோட ஃபோக்கஸ் வந்து வேறு ஒன்றில் இருக்கு, அதே மாதிரி ஜெயிக்க மாட்டான்னு எப்படி சொல்லுவீங்க? நீங்க அவளுக்கு வாய்ப்பு கொடுத்தா தானே அவ ஜெயிப்பாளா இல்லையான்னு தெரியும். இங்க பாருங்க கார்த்திக் சார், நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்கிற மாதிரி மாயா சொன்னதும், ஆமா கார்த்தி, இங்க பாருங்க ஏதோ நீங்க கோவப்படுற மாதிரி தனம் மீது தப்பு பண்ணலாம் அப்படின்னு கேட்டதும் உடனே தனம் வந்து பயப்படுறாங்க. கார்த்தி வந்து பார்த்துட்டு, இல்ல சார், எனக்கு சரின்னு தோணல, ஒரு கோச்சா இருந்து என்னால உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னதும் உடனே பிரின்சிபல் நம்ம தனத்துக்கிட்ட, இங்க பாருங்க தனம், இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க சார், கண்டிப்பா நான் ஜெயிப்பேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு, சருக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டதும், இங்க பாருங்க கார்த்தி, எனக்காக தனத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம கார்த்தி வந்து செமையா முறைச்சு பார்த்துட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு கோபமா அங்கிருந்து போயிடுறாங்க. இங்க பாரு மாயா, பாத்தியா கார்த்திக் சார் இப்போ செம கோபமா இருக்க போறாரு இனிமேலுங்கிற மாதிரி ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ நடக்க போற டோர்னாமெண்ட்ல ஜெயிச்சுதான் அவரோட நம்பிக்கைக்கு வந்து ஆப்பு வைக்கணுங்கிற மாதிரி சொன்னதும் தானமும் சரின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா சாரோட அம்மா அப்பா வந்து கல்யாண பத்திரிக்கை அடிச்சுட்டு வராங்க. அங்கே வந்து ரகுராம் எல்லார்கிட்டையும் வந்து காமிக்கிறாங்க. அவங்க வந்து பத்திரிக்கையை பார்த்துட்டு பேர் அதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்காங்க. என்ன இது, சீனி பேருக்கு பக்கத்தில் ரைஸ் மில் ஓனர் இருக்கு, தெரியாமல் அடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டதும், இல்லை சம்மதி, இப்போ மாப்பிள்ளை வந்து வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் வெட்டியாத்தானே இருக்காரு, அதனால தான் நாங்கள் கௌரவமாக இருக்குமேன்னு ரைஸ் மில் ஓனர்னு போட்டிருக்கா அப்படின்னு வேலை இல்லைங்கிறத வந்து குத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கிட்ட குடும்பம் வந்து செம டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ மாயா வந்து விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? யாரை பார்த்து யாருக்கு வேலை இல்லைன்னு சொல்றீங்க? இங்க பாருங்க, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் விட சீனு மிகப்பெரிய வேலையில் இருக்கான். அவன் ஒன்றும் சாதாரணமான படிப்பு படிக்கல, MBA படிச்சிருக்கான். இங்கே நடக்கிற ஃபேக்ட்ரி எல்லா கம்பெனியோட கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே தனி ஒரு ஆளாக நின்று சீனு தான் பார்த்துட்டு இருக்கான். இதை விட சிறந்த வேலை என்ன இருக்கு அப்படின்னு மாயா வந்து சீனுவை விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ரகுராம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க பெரியப்பா, உங்களுக்கே தெரியாத சில கணக்கு வழக்குகளை சீனு தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான். நீங்க என்ன அமைதியா அறுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதும், ஆமா சமந்தி, நீங்க இப்படி போட்டது கொஞ்சம் கூட சரியில்லை, ரொம்ப தப்பு அப்படின்னு ரமணி பாட்டியே சொல்றாங்க. இன்னொரு பக்கம் எல்லாருமே வந்து மகாலிங்கத்தை திட்டிட்டு இருக்காங்க. அப்பா அதானேப்பா, சீனு வந்து எவ்வளவு கௌரவமான வேலையில இருக்காரு, நீங்க பண்ணது ரொம்ப தப்பு, மன்னிப்பு கேட்டுட்டு பத்திரிக்கையை மாத்தி அடிச்சிடுங்க அப்படின்னு சொன்னதும், ஐயோ எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, மன்னிச்சிருங்க, நான் ஒன்றும் தப்பான எண்ணத்துல இப்படி பண்ண இல்லை, மாப்பிள்ளைக்கு ஒரு கௌரவமா இருக்குமே இல்லைதான் இப்படி பண்ணேன், மன்னிச்சிருங்க சம்பதி, நான் காட்ட மாட்டி அடிச்சிட்றா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கிட்ட ரகுராம் வந்து செம டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா சாரு அவங்க அப்பா அம்மா 3 பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பா, நாம என்னதான் செஞ்சாலும் இந்த மாயா வந்து மாட்டி விடுற மாதிரியே பண்ணிட்டு இருக்காளே, ஆமா இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முதல் அந்த மாயா வீட்டில் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி மகாலிங்கம் வந்து திட்டம் போடுறாங்க. இங்க பார்த்தோம்னா வீட்டில் இருக்கிற எல்லாரும் மாயா வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. அப்போ ரகுராம் வந்து, இப்போ நீ வீட்டில் இருக்கிற எல்லார் மனசுலையும் போய் உயர்ந்த அளவும் இடத்தை பிடிச்சிட்டு இருக்கம்மா, இங்க எல்லாருமே நாங்க அமைதியா இருந்தோம், ஆனா நேற்று வந்து நீ தான் சீனுவை பற்றி முழுசா புரிஞ்சு அவங்க கிட்ட விட்டு கொடுக்காம பேசினேன். இங்க பாரு மாயா, நீ சாதாரண பொண்ணு கிடையாதுமாங்கிற மாதிரி ரகுராம் வந்து பாராட்டினதும் சீனோட அம்மா வந்து செம கோவப்படுறாங்க. சார் வந்து செமையா டென்ஷன் ஆகிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ